எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் தற்போது நம்மளுடைய சேனலில் வரவிருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, பூஜைகள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய மேலான அமோகமான வரவேற்பு நமக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் கிடச்சிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் சில விஷயங்களில் கட்டாயமாக உஷாராக இருக்கணும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். என்னங்க உஷார் அப்படின்னு சொல்கிறீங்களே, பயமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் பயப்படுறதுக்கான விஷயங்கள் இல்லைங்க, தெரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். ஏன்னா சில காலங்களில் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது, சில காலங்களில் சில விஷயங்களை செய்வது நல்லது. சொல்லுவாங்க இல்லையா, காலம் அறிந்து பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நேர காலம் அப்படின்ட்டு இருக்குது. காலமும் நேரமும் ஒரு மனிதனின் விதியை மாற்றும் சக்தி படைத்தது. இது ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் வசிஷ்டர் பார்த்திங்கன்னா நாள் குறித்து கொடுத்து அந்த திருமணத்தை நிகழ்த்தி வைக்கிறார். அவர் குறித்து கொடுத்த அந்த நேரத்தில் அவர்களுடைய திருமணம் நிகழ்ந்திருந்தால் அவர்கள் இருவரையும் இறைவனாலும், அதாவது பார்த்திங்கன்னா ராமனே இறைவன் தான், இருந்தாலும் சொல்கிறேன், அந்த விதியாலும் கூட இறைவனாலும் கூட பிரிக்க முடியாது. இதை அறிந்து கொண்ட தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்சரஸ் அமுச்சு விட்டு, அந்த நாம் இப்போ இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நடன நிகழ்ச்சி மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கவர்றாங்க. இப்போது பெரிய பெரிய குருமார்கள் எல்லாமே அந்த நேரத்தை தவற விட்டுறாங்க. இப்படி தவற விட்டுறதுனால அடுத்த முகூர்த்தத்தில் அவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது. அதன் காரணம் பொருட்டு தான் அவர்கள் இருவரும் அவர்களுடைய அந்த விதியின் சூழ்ச்சியால் பிரிந்தார்கள். அதனால் காலம் நேரம் அறிந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் விதியே மாறும். சில நேரங்களில் நம்ம இடத்துல ஜாதகங்கள் வருவது உண்டு. இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் திருமணம் பண்ணனா அது சரி வராது அப்படின்னு சொல்கிறச்ச அந்த மாதிரியான மணமக்கள் ரொம்ப 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 இஷ்டமாக இருப்பாங்க. ஜாதகம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்னா, பிரிக்காமல் ஒரு நல்ல முகூர்த்த காலத்தை குறித்து கொடுத்து அதில் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்போது அந்த நல்ல நேரத்தில் அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லபடியான மாங்கல்ய பலம் இருக்கும், அந்யோன்யமும் இருக்கும். இந்த மாதிரி நேர காலங்கள் அப்படிங்கிறது மனிதனினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஹோரை தெரிந்தவனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோரை தெரிந்தவனை வெல்ல முடியாதும்பாங்க. அந்த ஹோரையை பற்றி நான் அடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யும். அந்த டைமில் அந்த கிரகத்துக்கான வேலையை செய்கிறச்சே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த கிரகத்துக்கான பகை கிரகத்துக்குரிய வேலை செய்யும்போது தோல்வி கிடைக்கும். தான் சொல்லுவாங்க, ஹோரை அறிந்தவனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி கூட நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்க முடியும். விதியே அதற்கு ஒத்துழைக்கினாலும், இறைவனே அதற்கு ஒத்துழைக்கலைனாலும் நம்மளால் அந்த நேரத்தை பயன்படுத்தி விஷயங்களை செஞ்சிட முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது, சில விஷயங்களை செய்கிறது நல்லது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது சூரிய பகவானினுடைய அந்த முழு சக்தியும் வெளிப்படும் காலம். இன்னும் சொல்லணும்னா,
அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நண்பர் கூட சொன்னார், சார் அக்னி நட்சத்திரம்னா என்னன்னே இத்தனை நாள் தெரியாமல் இருந்தேன், நம்ம வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அக்னி நட்சத்திரம்னாவே என்னன்னே தெரியுது அப்படின்னு சொன்னார். அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு வருடமும் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழையும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும், ஆரம்பமாகும். அவர் நெருப்பு ராசி என்று நெருப்பு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் முழுமையாக கடக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப உச்சபலத்தோடு இருப்பார். பிறகு ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அவருடைய அக்னி நட்சத்திர பயணத்தை முடிவு செய்வார். சரிங்களா, அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதனால் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்கள் கடந்து ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இந்த அக்னி நட்சத்திர பயணமானது நிறைவு பெறும். இந்த காலத்தில் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தன்னுடைய முழு சீற்றத்தையும் வெளிப்படுத்துவார். அதனால் உடல் உபாதைகள் வரலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனால் தோஷங்கள் ஏற்படும் பொழுது, சூரிய பலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறச்ச, அல்லது வந்து சூரிய பலம் இயற்கையாகவே எங்களுக்கு உச்சமாக இருக்கிறச்ச அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சறுக்கல் ஏற்படலாம். அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பரணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. என்ன சொல்லணும்னா மேஷராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க, ஏன்னா இந்த 2 நட்சத்திரத்தில் தான் பயணப்படுவார். இந்த 2 ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தில் தான் பயணப்படுவார். அதனால் இந்த 2 ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சிம்மம் இயற்கையாகவே சூரியனுடைய ராசி, அதனால் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனால் தோஷம் இருப்பவர்கள், அதாவது சூரியன் வந்து ஒரு இயற்கை அசுபர் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இவர் வந்து பிதாகாரகன்னு சொல்கிறோம், அப்பாவுக்கான கிரகம். அப்பா வந்து என்னங்க பண்ணுவார் குழந்தைய அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார், அம்மா தான் நம்புவாங்க. அம்மா குழந்தை என்ன பண்ணாலும் என்ன மிஞ்சி போனால் 2 அடி அடிப்பாங்க, 1 மணி நேரத்தில் வாடா வந்து சாப்பிட்றாம்பாங்க. ஆனால் அப்பா அப்படி பண்ண மாட்டார், 2 அடி அடிச்சுட்டு 4 மிதிச்சுட்டு 4 நாளும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவனை ஒழுங்குபடுத்துவார், அது பிதாவின் கடமை. அந்த மாதிரி சூரியன் வந்து நல்லோர்களுக்கு நன்மை செய்வார், தீயோர்களுக்கு தீமை செய்வார். அதனால தான் அவரை என்னதான் இயற்கை அசுபர் அப்படின்னு சொன்னாலும் பாவகிரகமாக சொல்லலை. அவரை வந்து பாவகிரகமாக சொல்லலை, இயற்கை அசுபர் அதோடு நிறுத்திட்டாங்க, அவரை பாவகிரகமாக சித்தரிக்கலை. அதனால் பொதுவாக அக்னி நட்சத்திர காலங்களில் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு பொதுவான தகவல், பொதுவான ஒரு உஷாராக இருக்கிற விஷயம் என்னென்னா, பண விஷயத்தில் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். பணம் தொடர்பான விஷயங்களில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக மிக அதீத கவனம் தேவை. ஒரு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறச்ச, அல்லது கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறச்ச, அல்லது நீங்கள் கடன் வாங்குறீங்க, ஏன்னா நம்ம கடன் வாங்கினாலும் கட்டணும் இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள் நிகழும் பொழுது அக்னி நட்சத்திர காலத்தை தவிர்த்து அது முடிந்த பிறகு அதற்கான முடிவுகளை எடுக்கலாம். கொடுக்கலாமா வாங்கலாமா அப்படிங்கிற முடிவுகளை எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு தோஷ காலம் அப்படிங்கிறதுனால நவகிரகங்களின் அரசனான சூரியனே தன்னுடைய அதீத சீற்றத்தோடு இருக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவமாக வருது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் கொடுத்தல் வாங்கலில் சூரியன் தான் காரகமாக வருவார். காரகத்துவத்தில் சூரியன் வந்து கடன் கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல சூரியன் தான் வரார். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பெரிய தொகை, இப்போ ஒரு 500 1000, ஆக்சுவலாக 1 ரூபானாலும் பணம் தானே, இப்போ ஒரு 50 ரூபானாலும் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் அவசியம் இல்லாத வகையில் பணத்தை யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும், எமர்ஜென்சி நான் இந்த இடத்துல சொல்லலை, அதாவது எப்பயுமே நம்மளுக்கு தலைபோகிற காரியத்தில் உதவி செய்கிறது தான் முக்கியமே தவிர அப்போ சாஸ்திரங்களில் நாம் பார்த்துட்ருக்க முடியாது. அது மாதிரி
ஒரு சாதாரண ஒரு காலமாக தான் இருக்குது. அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு அதை பற்றி யோசிக்கலாம். அப்படிங்கிறச்ச அதை நம்ம தள்ளி போடுறது நல்லது. தலைபோகிற காரியத்தில் நாம் இதை நாம் கொண்டு வந்துட முடியாது. சரிங்களா? அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக அதீத கவனத்தோடு இருங்கள். அதீத பணத்தினை நீங்கள் கைமாற்றம் செய்வதிலே கவனமாக இருங்க. 1. 2வது, சூரியனுடைய காரகத்துவமாக இன்னொன்று வருவது நீங்கள் பணி செய்கிற இடம். எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னங்க சொல்கிறீங்க, பயன்படுத்துகிறீங்களே? நானே வேலையை சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன், நானே இந்த வேலை பிடிக்கல, இன்னொரு வேலை பார்க்கலான்னு இருந்தேன், நீங்கள் வேறு எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அந்த முடிவை கொஞ்சம் ஆலோசிக்கிறது நல்லது. அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிந்த பிறகு அதற்கான முடிவினை எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு மேன்மையான அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகார மமதை ஏற்படும். எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா சூரியன் பலம் பெறும்போது அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே அந்த தலைகணம் அப்படிங்கிறது வரலாம். இது பணி செய்யும் இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் மேலதிகாரிகளோடு கொஞ்சம் ஒத்து போகாதவங்க எல்லாம் இருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை எப்படியாவது கடந்துடுங்க. வேலையை சேஞ்ச் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பாங்க. ஜாப்பு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு நீங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சொல்லணும்னா, அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவங்க கொஞ்சம் இருக்கிறதுலையே அப்படியே ரன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது 2வது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது நான் பல இடங்களில் நாம் சொல்கிறது உண்டுங்க. என்னென்னா, வீடு சீரமைக்காதீர்கள். அதாவது பொதுவாக வீடு கட்ட மாட்டோம். அக்னி நட்சத்திர காலத்தில் வீடு கட்ட மாட்டாங்க, அது ஓகே. பட் வீடை சீரமைக்காதீங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேங்க அப்படிம்பாங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கூட பண்ணக்கூடாது. வீட்டு பணிகளை தொடங்குதல் வேண்டாம். அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வீடை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், வீடு கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பெரிய பெரிய கட்டிடங்களுக்கும் காரகராக வருவார். சூரியன் பெரிய பெரிய கட்டிடம், பில்டிங்ஸ், வீடுகள். ஏன்னா அந்த காலத்து மாதிரி நம்ம யாரும் இப்போ சாலையில் இல்லை, ஓகேங்களா? இப்போ குடிசைகள் எல்லாமே குறைஞ்சிருச்சுங்கிறத விட இல்லைன்னே சொல்கிற அளவுக்கு நீ காங்கிரீட் வீடுகள், பில்டிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு காரகராக நம்ம சூரியன் வரதுனால அவர் சீற்றமாக இருக்கிற காலத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கூட பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நாம் சொல்கிறதுங்க. அதே மாதிரி பொதுவான காரியமான திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல், காது குத்துதல், இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விசேஷங்கள்னு இதை சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு அடிப்படையான விசேஷம். இதை கூட தவிர்ப்பது நல்லதுங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரிக்ட்லி நோனே சொல்லலாம், செய்யக்கூடாதுன்னே நான் சொல்லுவேன். பட் சமீபத்திய காலங்களில் கொஞ்சம் பேர் செய்கிறாங்க. அது நம்ம என்றைக்குமே ஏற்புடையதாக வச்சுக்கிறது இல்லை. அக்னி நட்சத்திர காலத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இறைவனை வழிபாடு செய்யுங்க. இறைவனுக்கு டெய்லி 1 டம்ளர் தண்ணீர் வைங்க. இது பேர் பார்த்திங்கன்னா பானகம்னு சொல்லுவோம். பூஜை அறையில் எப்பயுமே ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளரோ கிண்ணமோ அதில் தண்ணீர் ரொப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தண்ணி இறைவனுக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சிவாலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனினுடைய தலைக்கு மேலே, அதாவது லிங்கத்துக்கு மேலே அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு சிறிய துளைகளிடப்பட்ட பாத்திரங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்து மேலே விழும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்ட்டு இதுக்கு பேர். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இறைவனை குளிர் ஊட்டுறாங்க. அந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய அதீத தாக்கம் இறைவனுக்கு உஷ்ணமாகிடக்கூடாது, அவருக்கு எரிச்சலாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரையே குளிரூட்டுவதற்கு தான் இந்த தாராபிஷேகத்தை பண்ணுறாங்க. ஸோ நம்மளை காக்கிற இறைவனை நாமளும் நம்ம வீடுகளில் குளிரூட்டணும். எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு டம்ளர்லையோ தண்ணீர்
வச்சிங்கனாவே போதும். இறைவன் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்க. டெய்லி தண்ணி வைங்க, டெய்லி தண்ணி வைக்க மறக்காதீங்க, சரிங்களா? இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ரதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக உக்ரதெய்வ வழிபாடுகளை நாம் வந்து வீடுகளில் செய்கிறதுக்கு நாம் வந்து பரிந்துரை பண்ணுறதில்ல. வீடுகளில் வந்து காளி வழிபாடு செய்யுங்க, நரசிம்ம வழிபாடு செய்யுங்க, பிருத்யங்கரா தேவி வழிபாடு செய்யுங்க. அதாவது பிருத்யங்கரா தேவி வழிபாடு வீடுகள்லையும் செய்யலாம், பட் அதை நாம் ஒரு குருமார்களோட ஆலோசனைப்படி தான் செய்ய முடியும், சரிங்களா? இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. பட் உக்ர தெய்வத்தில் வாராகி வழிபாடு, வாராகி வந்து உக்ர ரூபிணி தான், பட் தாயுள்ளம் கொண்டவள். வீடுகளில் செய்யலாம். உக்ர தெய்வங்களில் வீடுகளில் வழிபாடு செய்வதற்கு உகந்த தெய்வம் வாராகி. ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் வாராகியை நாம் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு சூரியனால் ஏற்படும் சகல தோஷமும் நீங்குவதை பார்க்க முடியும். சூரியனால் பல பேருக்கு திருமண தடை ஏற்படலாம். 7ல் சூரியன் போய் அமரும்போது திருமண தடையை ஏற்படுத்திடுவார், சரிங்களா? ஒருத்தர் ஜாதகத்தை கூட சமீபத்தில் காட்டினார். என் ஜாதகத்தில் என்னங்க குறை அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, 7ல் சூரியன் இருக்குதுங்க அப்படின்னு. என்னங்க 7ல் சூரியன் தான் பிரச்சனையா அப்படின்னா, 7ல் சூரியன் வந்து எந்த கிரகத்தினுடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நின்றுச்சு அப்படின்னு சொன்னால், அதுவும் அவருக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ இந்த மாதிரி பலத்தோடு அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது கலஸ்திர தோஷமாக கருதப்படுது. லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்படுத்தும், திருமணத்தடை ஏற்படுத்தும். அதெல்லாம் நீங்கிறதுக்கு அக்னி நட்சத்திர காலத்தில் வாராகி வழிபாடு செஞ்சிங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சுபபலன்களை கொடுப்பார். 1. 5ல் சூரியன் அமரும் பொழுது, அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற கிரகத்தோட சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக உச்சமோ ஆட்சியோ பலமோ பெற்று அந்த இடத்துல அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறக்கிறதுலையும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி வழிபாடு அக்னி நட்சத்திர காலத்தில் செய்கிறச்சே குழந்தை செல்வமும் நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வாராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையிலேயே எழுந்திரிச்சணும். ஒருத்தர் கேட்டார் நம்மக்கிட்ட, அவருக்கு பாவம் தெரியாமல் தான் கேட்டார், காலையில் 10 மணிக்கு சூரிய நமஸ்காரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், சார் காலையில் 10 மணிக்கு சூரிய நமஸ்காரம் செய்கிறதுங்கிறது அதுக்கு பேர் சூரிய நமஸ்காரமே இல்லை, அது உச்சி வேலையில் செய்கிறது, தலைவலி வந்துடும், வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். எப்பயுமே சூரிய நமஸ்காரம் என்பது உதிக்கும் அந்த இளம் சூரியனை பார்த்து கும்பிடணும். சொன்னால் ஒரு 7 மணிக்கு சூரியன் உதிக்க ஸ்டார்ட் ஆகிறார் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8:30க்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம். இதுதான் வந்து சரியான சூரிய நமஸ்காரம் செய்யும் நேரம். சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் வந்து நீர் வார்த்து, அதாவது தண்ணீரை கையில் வச்சு வார்த்து செய்கிறது ஒரு வகை. அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி செய்கிறது ஒரு வகை. இது பல பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணலாம், நார்மலாக கையெடுத்து கும்பிட்டு சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பூமியை தொட்டு கும்பிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம், அதுவே போதும். சூரிய நமஸ்காரம்னா சூரியனை வணங்குறது, அவ்வளோதானே தவிர இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தினமும் செய்யுங்க. அதாவது அக்னி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் வருடமெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. இருப்பினும் சூரிய நமஸ்காரத்தை வந்து நாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தொடர்ச்சியாக செய்கிறது சூரியனுடைய அந்த தோஷத்தை நம்ம இடத்துல வராமல் நம்மளை காப்பாற்றும், சரிங்களா? இன்னொன்று, அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனை வந்து புஷ்பங்களை வச்சு வழிபாடு செஞ்சோம்னா இறைவன் நமக்கு வேண்டிய வரங்களை அருள்வார் என்பது சாஸ்திர உண்மை, சாஸ்திரம் சொல்லும் உண்மை. இறைவனை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட அல்லது உங்களோட கைக்கு என்ன புஷ்பம் கிடைக்குதோ அதை வச்சு டெய்லி சுவாமி படத்துக்கு வச்சு கும்பிட்டிங்கனாவே இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு வேண்டிய யாவையும் கொடுப்பார், சரிங்களா? ஸோ இறைவனுக்கு புஷ்பம் வச்சு வழிபட மறக்காதீங்க. இறைவனுக்கு பானகம், அதாவது ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை வச்சு இறைவனிடத்தில் வச்சு கும்பிடவும் மறக்கிறாதீங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கும்பிட்றீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்து பூச்செடிக்கு கீழே ஊற்றிட்டு
நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிட்டு பிறகு நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? இதுதான், இவ்வளோதான் சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத விளக்கமாக நான் இந்த வீடியோ பதிவில் சொன்னேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.